உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரம் யூடியூப் சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய 5 கேஜெட்ஸ்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேஜெட் நீங்கள் வாங்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DSLR அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடியதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து போதுமானது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதிலே இப்போல்லாம் லேட்டஸ்ட் கேமராஸ் வந்து இருக்குது. அதுபோக உங்களுக்கு டேரெக்டாக இதிலேருந்தே உங்களுக்கு யூடியூப் வந்து வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று மட்டுமே போதும். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா இதில் நீங்கள் பல விதமான ஷார்ட்ஸ் வந்து எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பேன் ஷாட் எடுக்கலாம், டில்ட் ஷாட் எடுக்கலாம், இது மாதிரி பல விதமான ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்றது தெரியணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி பிரத்யேகமாக வீடியோ போடுறேன். நீங்கள் இன்னும் நம்ம யூடியூபர் சீரிஸை பார்க்கலன்னா ஐபட்டுக்கு நீங்கள் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்தாலே சூப்பரான வீடியோஸ் வந்து எடுக்கலாம். கான்செப்டை மட்டும் நீங்கள் வித்தியாசமாக யோசிங்க. இரண்டாவது கேஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன். ஸோ இந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா விலை வந்து 300 ரூபாய் தான் நான் வந்து வாங்கினது. உங்களை வந்து 1000-2000 ரூபாய்க்குலாம் வந்து வாங்க சொல்லவே கிடையாது. நார்மலாக இந்த மாதிரி மைக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மிட் லெவலில் இருக்கீங்க யூடியூப்பில், நான் ஒரு ஓகே லெவலில் நான் வந்து இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1000-2000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு மிட் ரேஞ்சஸ்க்கு வந்து சொல்லுவேன். ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கலாம். ஸோ நம்ம இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த லாவியர் மைக்ரோஃபோன் அப்படின்ற மைக்ரோஃபோன் தான். இது வெளியே வந்து 300 ரூபாய். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இது தவிர்த்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zoom H1 அப்படின்ற ஒரு மைக் இருக்குது. இது விலை 5000 ரூபாய் 6000 ரூபாய் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாரும் யூடியூபர்ஸ் வந்து பார்க்குறதுனால எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா ரேஞ்சும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லா மைக்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மைக்லாம் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இயர்ஃபோன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஃபோனில் இருக்க இயர்ஃபோன் மைக்ரோஃபோன் இருக்கிறதுல அதிலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய ரொம்பவே சிம்பிளான ஒரு வழி அப்படின்றது சொல்லலாம். மூன்றாவது கேஜெட் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட். ஸோ ட்ரைபாட்னா எதுக்கு அப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக தான் இந்த ட்ரைபாட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஷேக்கி வீடியோஸ்லாம் எடுத்திங்கன்னா யாருமே உங்கள் வீடியோஸை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஒரு ட்ரைபாட் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 250-300 ரூபாய்க்குள்ள இந்த ட்ரைபாட் இருக்குது. இது ஒரு டெஸ்க்டாப் ட்ரைபாட், சின்ன ஒரு ட்ரைபாட். ஸோ இதோட அன்பாக்சிங் வந்து கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து வந்துடும். ஸோ இது வந்து வாங்கியாச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஓரளவு பெரிய கொஞ்சம் ட்ரைபாட் வாங்கணுமா 1000 ரூபாய் வந்து வரும். ஸோ இந்த ட்ரைபாடோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலேருந்து இருக்குது. ஸோ நான் வந்து அதோட லிங்க்ஸும் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் வாங்கணும்னா அங்கே போய் வாங்கிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேபிள் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது ஸோ இந்த மாதிரி ட்ரைபாட் அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹேண்டியாகவே இருக்கும் அப்படின்ற சொல்லலாம். அதனால் ஒரு ட்ரைபாடும் ரொம்பவே அவசியம். நான்காவது முக்கியமான ஒரு திங் லைட்டிங். ஸோ லைட்டிங்க்கு நீங்கள் சாஃப்ட் பாக்ஸ்லாம் வாங்கணும் தேவையே கிடையாது. நிறைய பேர் சாஃப்ட் பாக்ஸ்னால் என்ன அப்படின்றது அன்றைக்கி லைவ் செஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சாஃப்ட் பாக்ஸ். இந்த சாஃப்ட் பாக்ஸ் வந்து விலை பார்த்திங்கன்னா 6000 ரூபாய். இதெல்லாம் ஒரு பேசிக் பிகினருக்கு தேவையே கிடையாது. நீங்கள் ஒரு டியூப் லைட் மட்டும் வச்சுருந்தாலே போதும். அதாவது ஒரு டியூப் லைட் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் உட்காந்துக்கோங்க. லைட் எந்த சைடு வருதோ அந்த சைட்லேருந்து உட்காந்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லைட்டிங் கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைட்டிங் நல்லா இருந்தால் தான் உங்கள் வீடியோ வந்து நல்லா வரும். வீடியோ நல்லா இருந்தால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. அதனால் வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டிங் வந்து அதிகமாக கொடுக்க முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ லைட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லைட்டிங்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஒரு டியூப் லைட் இல்லை ஒரு CFL, நல்ல CFL LED யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐந்தாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். இந்த ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் போதும். நிறைய பேர் ஒரு காமனாக கேட்குற ஒரு விஷயம், நான் சாஃப்ட்வேர்க்கெலாம் வந்து காசுலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இது நான் எப்படி சாஃப்ட்வேர்லாம் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஓப்பன் சாஃப்ட்வேர்ஸே இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கறதுனா ஐபட் நீங்கள் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சாஃப்ட்வேர் பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அட்வான்ஸாக தான் இருக்காது. பேசிக் கொஞ்சம் எப்படி எடிட்டிங் வந்து பண்ண முடியும், பிகினர்ஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் விண்டோஸ் மூவி மேக்கர் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து மேக் வச்சுருந்தீங்கன்னா iMovie அப்படின்ற ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக வரும் அப்படின்றது தான். ரொம்பவே ஈஸியாக வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ யூடியூப்புக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையே கிடையாது. ஒரு 1000 ரூபாய் நீங்கள் வச்சுருந்தாலே ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு யூடியூபராக வந்து ஆகிடலாம். ஸோ இந்த வீடியோவில் யூடியூப்புக்கு உங்களுக்கு தேவையான கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா பல சந்தைகள் வந்து தேர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு பல புது யூடியூபர்ஸ் கூட உருவாகலாம். அப்படி உருவாகிற நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற TechLancer என்னோட பேர் கௌதம். நான் வீடியோ வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.